Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Good evening. உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன். அதாவது 24 பேட்சுக்கு உங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு இன்னும் 100 நாள் தான் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். செல்ஃப் ஸ்டடி பிளான்னு சொல்லி எப்படி படிக்கணும், அதுலேயும் குறிப்பாக ஃபிசிக்ஸ் பாடத்துக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதோட உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், எல்லாரும் தான் ஸ்டார்டிங்லேருந்து படிக்கிறதில்ல, லாஸ்ட் டைமில் தான் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு 3 மந்த் இருக்கிற டைமில் தான் நீங்கள் படிக்கிறதுக்கே உங்களுக்கு ஒரு ஞாபகம் கொண்டு வர, அதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன செய்கிற படிக்க ஸ்டார்ட் பண்ணுற. நீங்கள் ஓரளவு படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் எக்ஸாமை செஞ்சுட்டு செகண்ட் சைட் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற வளமையான சுச்சுவேஷன். எல்லோரும் அப்படி தான் கிட்டத்தட்ட. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்னென்னா அந்த எக்ஸாமுக்கு என்னது எக்ஸாம் செஞ்சால் ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லி பயத்தில் என்ன செய்கிறேன்னா குறிப்பிட்ட எக்ஸாம் செய்கிறதில்ல, வித்ட்ரோ பண்ணுறேன். இந்த ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்கிற ஃபர்ஸ்ட் அட்வைஸ் என்னன்னு சொன்னால், இருக்கிற 100 டேஸும் அழகாக போதும், நீங்கள் சரியாக பிளான் பண்ணிங்கன்னா சரி. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் மெயினாக ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதோட டைமை சரியாக ஷெடியூல் பண்ணி 3 பாடத்தையும் பரவலாக மெயின்டைன் பண்ணிட்டு போகணும். உங்களோட சுச்சுவேஷன் உங்களுக்கு தான் தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவைட் பண்ணணும். அதோட என்கிட்ட கிளாஸ் ஃபாலோ பண்ணுற ஆல்மோஸ்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த 100 டேஸ் பிளான்ஸ் இந்த மாதிரி அந்த 100 டேஸுக்கும் ஒர்க் அவுட் ஒன்று நீங்கள் ஒரு பிளான் ஒன்று பண்ணி ஷெடியூல் பண்ணி தந்தீங்களா இருந்தால் நாங்கள் அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதால் நான் உங்களுக்கு அந்த 100 டேஸையும் ஒரு வீடியோவில் செய்யாமல், நார்மலாகவே உங்களுக்கு தெரியும் 100 டேஸ்ன்னா 14 வீக்ஸ் இருக்க போகுது, 14 வீக்ஸ். அதில் இப்போ நம்ம இருக்க போகிறோம் ஆகஸ்ட் முடிகிறது, இன்னும் 2 வீக் இருக்கு. அதோட நவம்பர் டைமில் எக்ஸாம் இருக்கு. ஸோ 14 வீக்கையும் நம்ம சரியாக பிளான் பண்ணோம்னு சொன்னால் குறிப்பிட்ட எய்மான ஏறும். அப்போ இதில் நான் 2 கேட்டகரியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் ஏ லெவல், அதாவது ஏயை டார்கெட் பண்ணுறவங்க, பிஏ டார்கெட் பண்ணுறவங்க எப்படி ஒர்க் பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கீங்களே, அதாவது ஒரு பாஸ் ஆகினா காணும், இல்லாட்டி சி எடுக்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தால் காணும்னு சொல்லி இருப்பீங்க. ஆனாலும் இப்போ நான் சொல்கிறது இருக்கிற 100 டேஸ் அழகாக போதும், நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணிடலாம். நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணினாலும் டசன்ட் மேட்டர், பட் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கும். அப்படின்னா நீங்கள் கிளாஸ் போயிருப்பீங்க, ஏதோ ஒரு கொஸ்டின் செஞ்சு பார்த்துருப்பீங்க, லைக்வைஸ் நிறைய விஷயங்களை ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற விஷயம் மட்டும் தான் இருக்க போகுது. ஸோ நான் ரிப்பீட் 24 சொல்லியும் டிவைட் பண்ணுறேன். கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க வேறு கிளாஸ் ஃபாலோ பண்ணுறவங்க சொல்லியும் டிவைட் பண்ணுறேன். டசன்ட் மேட்டர், நீங்கள் யார் ஸ்டூடெண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, பட் செல்ஃப் ஸ்டடி உங்களுக்கு டைம் தேவை. அதுலேயும் இந்த குறிப்பிட்ட 100 டேஸையும் நீங்கள் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணணும். இந்த குறிப்பிட்ட 100 டேஸில் நீங்கள் போடுற எஃபோர்ட் தான் உங்களோட ஃபைனல் ரிசல்ட்டுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் ஆகிடும். நீங்கள் இதுக்கு முதல் என்ன படிச்சுங்களோ டசன்ட் மேட்டர், அடுத்தது நீங்கள் இதுக்கு முதல் படிச்சிருக்கலாமே என்று நினைக்கிறதும் வேலை இல்லை. அதாவது பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னா உங்களோட டார்கெட் 100 டேஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா உங்களை நீங்கள் திருப்திப்படுத்தணும். அடுத்தது செல்ஃப் கான்ஃபிடென்ட். அப்படின்னா ஓகே 100 டேஸுக்கு அழகாக பிளான் பண்ணலாம், இருக்கிற நாள் போதும். ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களோட அந்த மைண்ட் செட்டப்பை நீங்கள் மாற்றணும். இல்லாமல் 100 டேஸ் தான் இருக்கு, ஒழுங்காக படிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மனநிலையில் இருப்பீங்களா இருந்தால், திருப்பி இன்னொரு செய்வோம்னு சொல்லி ஒரு மனநிலை வந்தால் நீங்கள் குறிப்பிட்ட எக்ஸாம் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க, அதோட வித்ட்ரோ பண்ணணும்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. அப்படி இருப்பீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் சி தான் வரும், அதை தாண்ட மாட்டேச்சு. அப்போ அதால் நீங்கள் ஃபஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட், அதாவது இருக்கிறனால அழகாக போதும், ஒழுங்காக பிளான் பண்ணால் சரின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நான் ஃபிசிக்ஸுக்கு இந்த குறிப்பிட்ட 2 வீக், அதாவது ஆகஸ்ட்டுக்குரிய பிளானை நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஓகே. மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுங்கள். நான் ஒர்க்கை ஓவர்லோட் பண்ணல, மேக்ஸிமம் உங்களை தான் ஒர்க் பண்ண சொல்கிறேன். அதோட 3 மந்த் தான் இருக்க போகணுங்களா. அப்போ இந்த டைமில் நீங்கள் கிளாஸ்ன்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் உங்களோட டைம் தான் வேஸ்ட் ஆகும். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு செல்ஃப் ஸ்டடிக்குரிய டைம். நீங்கள் கிளாஸ் போக டசன்ட் மேட்டர், பட் அந்த கிளாஸ் போகிறத மெயின்டைன் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும். அந்த போகிற இடத்துல கிளாஸையும் மெயின்டைன் பண்ணி நீங்கள் வீட்டை வந்து படித்த விஷயத்தையும் படித்து ஆல்ரெடி படித்த விஷயத்தையும் படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு சொன்னால் ஓகே. இல்லைன்னு சொல்லி இருந்தால் வேலை இல்லை, விளங்கிட்டா? ஸோ அப்படி இருந்தால் நீங்கள் வெறும் படிப்பு மட்டும்தான், அதாவது போயிட்டு படிச்சுட்டு தான் வருவீங்களே தவிர செல்ஃப் ஸ்டடிக்கு ஒரு டைம் இல்லைன்னு சொன்னால்
உங்களுக்கு ரெண்டு சொல்லி ஒரு பேப்பர் எக்ஸ்பீரியன்ஸோ எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸோ வராது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி தான் நான் நிறைய எக்ஸாம் செஞ்சுட்டு வரேன். 24 ரிப்பீட்டுக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்லி இப்படி செஞ்சுட்டு போகிறேன். 25 பேட்சுக்கு நான் ரிவிஷன் பூஸ்டர்னு செஞ்சுட்டு போகிறேன். 26க்கு நான் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எந்த பேட்சாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ஃபிசிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் எல்லா எக்ஸாமையும் செய்யுங்க. கிளாஸ் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, ஆக குறைஞ்ச எக்ஸாம் ஆகாது செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் இருக்கிற நிலைமை உங்களுக்கு வழங்கும். நீங்கள் படிப்பீங்க, டசன் மேட்டர். 15 ஹவர் படிக்கலாம், 20 ஹவர் படிக்கலாம், டசன் மேட்டர். ஆனால் படிக்கிற அவ்வளோத்துக்கும் யூஸ் இருக்கா இல்லைங்கிறத பார்க்கணும். இப்போ நீங்கள் சும்மா காப்பியை பார்த்துட்டு இல்லை எலபரேஷனை பார்த்து பாஸ் பேப்பர் கொஸ்டினை சும்மா நோட் பண்ணி இல்லாட்டி ஸ்கீமை பார்த்து விட எழுதி இல்லாட்டி நோட்ஸை பார்த்து ஆன்சர் எழுதி வேலை இல்லையே, அதுக்கும் பேர் படிப்பு தான். ஆனால் நீங்கள் ஒழுங்காக பிளான் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி ரிசல்ட் வரணும். ஸோ ரிசல்ட் வரணும்னு சொன்னால் எக்ஸாம் செய்யணும், நீங்கள் செல்ஃபாக எக்ஸாம் செய்யணும், இல்லாட்டி இன்னொரு ஆள் வச்சு எக்ஸாம் செய்யணும். ஸோ அதுக்கு தான் எக்ஸாம் சீரீஸை நான் கொண்டு வந்தேன். இதில் முதலாவது விஷயம் 14 வீக் உங்களுக்கு மிச்சமாக இருக்கும் போது அதில் இப்போ ஆகஸ்ட் 16 இருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் உங்களுக்கு நான் பிளான் பண்ணி தரேன். அதாவது ஒரு 15 நாள் இருக்கு. இந்த 15 நாளையும் நீங்கள் சரியாக கூட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 16 நாள் வரும், டசன்ட் மேட்டர். ஒரு 15 நாள் நீங்கள் எடுக்க போறீங்க. அந்த 15 நாளும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணணும். சரியா? நான் சொல்கிற மாதிரியும் ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி நான் சொல்கிற ஐடியாவை வச்சும் உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக தோணுதோ அப்படி நீங்கள் ஒர்க் பண்ணிடலாம். உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், இதில் டே 1 இருந்து டே 5 வரைக்கும் நான் என்ன செய்கிறேன்னா ஃபர்ஸ்ட் 5 நாள் அடுத்த 10 நாள்னு சொல்லி உங்களுக்கு டிவைட் பண்ணுறேன். சரியா? 15 நாளையும் இந்த ஆகஸ்ட்ல இருக்குது. ஃபர்ஸ்ட் 5 நாள் நீங்கள் என்ன செய்யணும்னா தியரி ரிவிஷன் பண்ணணும். என்னத்துக்கு தியரி ரிவிஷன் பண்ண போறீங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிளான் என்னன்னா ஃபர்ஸ்ட் செஷன் 1ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2001 அப் டு 2010, அதாவது 2001ல இருந்து 2010 வரைக்கும் இருக்கிற எம்சிக்யூ ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண போறோம். எம்சிக்யூ கிளியர் பண்ணணும்னா ஃபுல் பேப்பர் செய்ய போறோம். அதுலயும் பார்ட் 1 டார்கெட் பண்ண போறோம். அப்ப ஃபுல் பேப்பர் ஒன்று நீங்க செய்யணும்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? தியரி எல்லாம் கிளியரா இருக்கணும். ஒரு 24 பேஜா இருந்தா 2-3 யூனிட் படிக்காம இருப்பீங்க. ஒரு ரிப்பீட் பேஜா இருந்தா ஒரு சில யூனிட் கிளியர் இல்லாம இருக்கும். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? யூனிட் வைஸா படிப்போம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். ஆனா யூனிட் வைஸா படிக்கிறதுக்கு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி ஜூன்லயே பிளான் பண்ணிட்டேன். ஸ்பெஷல் ப்ராஜெக்ட்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் பேப்பர் செஷனை செஞ்சுட்டு போனேன். அதாவது எக்ஸாமும் வைப்பேன், முன்கூட்டி அதில் உள்ளடக்கத்தை போட்டு அந்த உள்ளடக்கத்தை படிச்சுட்டு எக்ஸாம் செய்கிற மாதிரி ஒரு பிளான். லைக் வைஸ் நீங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால ஃபாலோ பண்ணிடணும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 நாளைக்கும் 2001ல இருந்து 2010 வரைக்கும் இருக்கிற 10 வருஷ 600 எம்சிக்கு நீங்கள் செய்யணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? 11 யூனிட்டையும் படிக்க வேண்டிய நிலைமையில இருப்பீங்க. ஆனால் 11 யூனிட்டையும் படிக்கிறதுக்கு சான்ஸ் குறையாது. நீங்கள் ரிப்பீட் பேட்ச்னாலும் சரி, 24 பேட்ச்னாலும் சரி. அதுக்கு தான் நான் ஆல்ரெடி என்ன செஞ்சிருந்தேன்னா எம்சிக்யூ பாயிண்ட் சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தேன். அதாவது ஒவ்வொரு எம்சிக்யூவும் ஏதாவது ஒரு விஷயத்தை மெயினாக பேஸ் பண்ணி வரும். ஸோ அந்த ஹெடிங்கை நான் என்ன செய்வேன்னா என்கிட்ட 10 வீடியோஸ் இருக்கு. இந்த குறிப்பிட்ட 10 வருஷத்துக்கும் தேவையான கேட்கலாம். அப்போ அந்த ஒவ்வொரு ஹெடிங்கையும் நான் நோட் பண்ணிப்பேன். அப்போ நீங்கள் இப்போ நோட் பண்ணிக்கிறது ஒரு டைம் இல்லை. அப்படி நோட் பண்ணினா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் பழைய பாஸ் பேப்பர் 60 எம்சிக்யூ வரும். அப்போ 60 எம்சிக்யூ பாயிண்ட். புது பாஸ் பேப்பர்னு சொல்லி இருந்தால் 2011ல இருந்துன்னு சொன்னால் 50 எம்சிக்யூ பாயிண்ட் வரும். அப்படி வரும். அப்போ 20 வருஷத்துல இருக்கிற டைம் 1100 வரும் நார்மலாக. ஆனால் அந்த 1100க்கும் நீங்கள் 1100 ஹெடிங்குக்கும் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்? வந்த விஷயம் திருப்பி வந்திருக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த வந்த விஷயம் பீரியோரிட்டி அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் இது இத்தனை தரம் வந்திருக்கு முன்னுரிமை, இது இத்தனை தரம் வந்தீங்கன்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். அதே மாதிரி இது வளமையாக வருது, இது இடைக்கிடைக்க வருது, இது இந்த முறை வரல, அடுத்த முறை வாய்ப்பு கூடன்னு சொல்லி நீங்களாக என்ன செய்யணும்? எக்ஸ்பெக்டேஷன் உருவாக்கணும். அதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட எம்சிக்யூ பாயிண்ட் அந்த வீடியோஸோ இல்லாட்டி அந்த குறிப்பிட்ட ஹெடிங்கையோ நீங்கள் படிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் டாப்ளர் விளைவு. டாப்ளர் விளைவுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா ஆல்ரெடி செஞ்சிக்கணும். செய்யாத ஆட்களுக்கு ஒரு 5 days டைம் அந்த டாப்ளர் எஃபெக்ட்ல ஹெடிங் போட்டுட்டு அதில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் படிச்சிருக்கீங்கிறத ஷார்ட்டாக நோட் பண்ணுறேன் உங்களுக்கு வழங்குற மாதிரி.
அப்போ ஒரு புது காப்பி எடுத்து நீங்க ஃபாலோ பண்ற லைக் வைஸ் ஒரு வின்ஸ்டன் பாலம் பாலம்னு சொன்னா அந்த வின்ஸ்டன் பாலத்துல என்ன கான்செப்ட் என்ன விஷயம் வந்து நோட் பண்ற இப்படி நீங்க என்ன செய்யணும்னா ஒவ்வொரு MCQ பாயிண்ட்லயும் குறிப்பிட்ட விஷயங்களை நோட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வருஷத்துக்கு மட்டும்தான் 60 பாயிண்ட்டுக்கு நோட் பண்ண வேண்டி வரும் அடுத்தடுத்த வருஷங்களுக்கு குறைஞ்சி தான் வரும் ஏன்னா ரீகால் MCQ அந்த பாயிண்ட்டை வச்சு தான் திருப்பி வந்துடும் ரைட்டா ஸோ அந்த MCQ பாயிண்ட்டை நீங்கள் வச்சு தியரியை ரிவைஸ் பண்ணீங்கன்னா இப்போ என்ன ஷார்ட் நோட்ஸ் சரி எழுதிருப்பீங்க ஆக குறைஞ்ச தியரியை பார்த்து சரி தேடி சரி எழுதிருப்பீங்க அப்போ உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு நாலேஜ் வந்துருக்கும் நல்ல கொஸ்டினை செய்ய செல்லல அப்போ இப்படி இந்த 10 வருஷத்துக்கு 600 பாயிண்ட்டை நீங்கள் என்ன செய்யலும் ரிவைஸ் பண்ணலாம் அதோட இன்னொரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்ணவங்களுக்கு 18 பேப்பர் முடிஞ்சிருக்கு ஸ்டார்டிங்ல இருந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரான்னு சொன்னால் 18 பேப்பர் அப்போ அந்த 18 பேப்பர்லையும் 5 பேப்பர் மெக்கானிக்ஸ் 2 பேப்பர் மெட்டீரியல் ரிலேஷன் அடுத்த பேப்பர் கிராவிடேஷன் ஃபீல்ட் ஒரு பேப்பர் 3 பேப்பர் ப்ரொபல்ஷன் மேட்டர் 7 பேப்பர் வேவ்ஸ் வைப்ரேஷன் அப்போ 18 பேப்பர்ஸ் அவங்க செஞ்சிருப்பாங்க அப்போ நான் முன்கூட்டி கண்டென்ட் போட்டேன் அப்போ அந்த கண்டென்ட்டை படித்து ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க அப்படி எடுத்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த MCQ பாயிண்ட்டுக்கு எக்ஸ்ட்ராவா இந்த நாலேஜும் வந்துருக்கு அப்படி நம்ம செல்ஃபாக தேடி ஷார்ட் நோட்ஸ் எடுத்து எக்ஸாமை செஞ்சு அவங்களோட பிள்ளைகளை கரெக்ட் பண்ணிப்பாங்க அப்போ நார்மலாக யூனிட் 1-2ல இருந்து 25 மார்க்ஸுக்கு MCQ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ ஃபைனலில் வரப்போகுது நார்மலாக ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி ஒரு எஸ்ஏ அதே மாதிரி ஒரு 12 MCQ வரப்போகுது அதே மாதிரி யூனிட் 3 அதில் ஒரு 18 MCQ வரப்போகுது 18 மார்க்ஸ் அதே மாதிரி யூனிட் 5ல ஒரு 10 மார்க்ஸ் கிராஜுவேஷன் ஃபீல்ட் எஸ்ஏ வந்தா அதே மாதிரி யூனிட் 10ல ஒரு எஸ்ஏ வரும் மேபி ஒரு ஸ்ட்ரக்சர் வர வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு 4 MCQ வரும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா இப்படியும் ஒரு 10-12 மார்க்ஸ் வரும் அதே மாதிரி யூனிட் 11லையும் 3 MCQ வருது ட்ரெண்டிங்கான பேப்பர்ல அப்போ அதில் ஒரு எஸ்ஏ வரும் அப்போ ஒரு 10.5 எப்படியோ ஒரு எவரேஜா ஒரு 73-75 மார்க்ஸுக்கு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்ணாங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்து இருக்கும் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணல பட் அவங்கள செல்ஃப் ஒர்க் அவுட் அதோட இப்போ நான் சொல்ல வரேன்டா இந்த MCQ பாயிண்ட்டோ இல்லாட்டி மோட மெத்தடோ நீங்கள் இப்போ யூனிட் வைஸாவோ எப்படியோ 5 நாளைக்குள்ள நீங்கள் என்ன செய்யணும்னா 11 யூனிட்டையும் ஒன்று கிளியர் பண்ணணும் ஒன்று ஷார்ட் நோட்ஸ் செய்யணும்னா அந்த குறிப்பிட்ட ஷார்ட் நோட்ஸை பார்த்து ஏதோ ரிவைஸ் பண்ணிடணும் இல்லாட்டி இந்த MCQ பாயிண்ட் வீடியோஸ் இருக்கு MCQ பாயிண்ட் வீடியோனா ஹெடிங்கை மட்டும்தான் சொல்லியிருப்பேன் தேவைன்னா அதில் PDF இருக்கு அந்தந்த ஹெடிங்கை தேடி ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் லைக் இப்போ நம்ம கண்டென்ட் போடுற மாதிரி ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் அதே மாதிரி இந்த 2K25 இந்த ரிவிஷன் பூஸ்டரில் கண்டென்ட் போடுற மாதிரி அது ஒரு கண்டென்ட் மாதிரி அப்போ அந்த கண்டென்ட்டை படித்தா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும் இவ்வளோ படிச்சுட்டமே என்ன செய்யணும் எக்ஸாமை பயம் இல்லாமல் செய்யணும் ஒரு ஃபியரும் வராது எக்ஸாம் ஃபியர் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஒன்று உங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணிடணும் எப்படியோ அந்த 10 வருஷத்துல செய்ய போகிறோம் 10 நாளில் தொடர்ச்சியாக செய்ய போகிறோம் சரியா நீங்கள் கிளாஸ் போகலாம் ஸ்கூல் போகலாம் டசன்ட் மேட்டர் பட் இந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டி வரும் டெய்லி ஒர்க் பண்ணணும் நார்மலாகவே ஒரு 3 மந்த் இருக்கிற டைமில் நீங்கள் 12 வரைக்கும் 15 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டி வரும் அப்படின்னா உங்களோட தூக்கத்தை கழிச்சு ரிப்பீட் பட்சன்னா நிறைய டைம் ஒர்க் பண்ணிடலாம் 24 பட்சன்னா உங்களோட கிளாஸ் டைமை கழிச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும் எப்படியோ நீங்கள் ஸ்டடிக்கு ஒரு 12 15 மணி நேரம் கொடுக்க வேண்டி வரும் நீங்கள் கிளாஸ் போராக்களாக இருந்தால் ஆக குறைஞ்சது ஒரு பாடத்துக்கு 2 மணி நேரமாவது நீங்கள் என்ன செய்யணும் செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் கொடுக்கணும் அப்போ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எப்படியோ நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிடணும் எந்த மெத்தடோ ஃபாலோ பண்ணுங்க MCQ பாயிண்ட் முதல் தரீங்க லாஸ்ட் டைம் கூட 2023 பேட்சுக்கு MCQ பாயிண்ட் 60 கொடுத்தேன் அதுல இருந்து நிறைய விஷயங்கள் வந்துச்சு கண்டென்ட் மாதிரி தான் கொடுத்துருந்தேன் அந்தந்த ஹெடிங்கை நீங்கள் படித்து அது ரிலேட்டோட கொஸ்டினை செஞ்சுட்டு போனால் சரி 2024 இன்ஷால்லா செய்வேன் சரியா அப்போ ஃபர்ஸ்ட் 5 டேஸ்லையும் நீங்கள் எப்படியோ அந்த 10 வருஷத்தை செய்யறதுக்கு அடுத்த 10 வருஷம் அதில் அடுத்த 3 வருஷம்லாம் இருக்கு 23 வருஷம் ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் 10 வருஷத்தை தான் முடிக்க போகிறோம் அப்போ ஃபர்ஸ்ட் ஷார்ட் நோட்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களே ஏதோ தியரி ரிவைஸ் பண்ணிட்டீங்க என்ன நீங்கள் டிரெக்டாக ஒரு பேப்பர் செய்ய போனீங்கன்னு சொன்னால் என்னது ஐடியா வராது ரீசன் என்ன தியரி கிளியர் இல்லை தியரி கிளியர் இல்லாட்டி என்ன செய்யணும் ஒன்றுல கிளியர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை அது மட்டும் கூட அடுத்தது படிக்கல இப்படியெல்லாம் சிச்சுவேஷன் இருக்கும் ஆனால் நீங்கள் படித்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் டார்கெட் பண்ணினா போதும் 24 பேட்சா ரிப்பீட் பேட்சாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்டா எல்லாத்தையும் பார்க்க தான் வேணும் டவுட்ஸ் இருந்தால் நோட் பண்ணி வைங்க குறிப்பிட்ட தியரியில் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அப்படி கிளியர் பண்ணுங்க சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா தியரி ரிவைஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன செய்யணும்டா எங்களோட பிளான் படி
பிசிக்ஸுக்கு நீங்கள் 3 மணி நேரம் தொடக்கம் 6 மணி நேரம் டைம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. சரியா? ஆக குறைஞ்சது நீங்கள் ஒரு 2 மணி நேரம் அது கொடுக்கணும் ஒரு பாஸ் ஒரு சியா எடுக்கணும்னு சொல்லியிருந்தா. ஆனால் பிசிக்ஸ் கஷ்டம் இல்லை, நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சிம்பிளாக எடுக்கணும். அதனால் இந்த பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன இலக்கை நீங்கள் வைக்காமல் பெருசாகவே டார்கெட் பண்ணுங்க. ஏ எடுக்கணும், ஏதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணி கொண்டு போவோம். சரியா? அப்போ நான் எவரேஜாக ஒரு 4 hours சொல்லி ஃபிசிக்ஸுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். நான் சொல்லி போகிற டைமில் உங்களுக்கு எவ்வளோ டைம்னு சொல்லி வழங்கணும். அதோட ஒரு நார்மலாகவே ஃபஸ்ட்டு 5 daysல ஒரு நாளைக்கு நீங்கள் 3 hour படி, மினிமம் 3 hour படி. 15 hourக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா எம்சிக்கு பாயிண்ட்டை வச்சு தியரியை ரிவைஸ் பண்ணணும். அந்த 600 எம்சிக்கு பாயிண்ட் வரும். ஆனால் நீங்கள் அதை சரியாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 தான் வரும். அப்போ அந்த 200 எம்சிக்கு பாயிண்ட்டும் என்னென்ன ஹெடிங், அதில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி ஜஸ்ட் உங்களோட நோட்ஸையும் அதே மாதிரி ரிசோர்ஸ் புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணால் ஓகே. கொஷனை செய்ய சொல்லல. சரியா? அதே மாதிரி கொஷனை வச்சு உங்களோட எலபரேஷனை வச்சு ஷார்ட் நோட்ஸ் எடுக்க சொல்லல. அப்படி எடுத்தால் வேலை இல்லை. இப்போ நான் சொல்றேன்னா பாஸ் பேப்பரே பார்க்கப்படா, நீங்கள் குறிப்பிட்ட ஹெடிங்கை வச்சு உங்களோட காப்பி நோட்ஸை வச்சு ரிசோர்ஸ் புக்கை வச்சு மட்டும் தான் ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும். சரியா? ஈச் அண்ட் எவ்ரி ஹெடிங்கில். அதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட 5 நாள்லையும் நீங்கள் என்ன செய்யணும்னா டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஏர்லி மார்னிங்கோ இல்லாட்டி நைட் டைமோ ஒரு 20 நிமிஷம் ஸ்ட்ரக்சருக்கு டைம் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் எம்சிக்யூன்னு சொல்லி ஃபுல்லாக எம்சிக்யூ தான் டைம் கொடுக்குற. எஸ்ஐயும் தான் எம்சிக்யூ செஞ்சால் எஸ்ஐ செய்யலாமான்னு சொல்லி கூட நீங்கள் நார்மலாகவே கொஞ்சம் செய்வீங்க. ஆனால் ஸ்ட்ரக்சர் என்னென்னா ப்ராக்டிக்கல் தானே லாஸ்ட் டைமில் பார்க்கலாம். அது ஒரு கடைசி ஒரு 1 week பார்த்தா ஓகேன்னு சொல்லி இருக்கிறார். அங்கே போயிட்டு நீங்கள் இந்த ஜியோகிராஃபி பாடம் ஹிஸ்ட்ரி பாடத்துக்கு எழுதுற மாதிரி எழுதுற. அப்போ உங்களுக்கு எம்சிக்யூவில் அவுட் ஆஃப் 50க்கு 35 வந்தாலும் அங்கால 30+ வந்தாலும் 35+ வந்தாலும் எஸ்ஐலே நீங்கள் நல்லா செஞ்சிருந்தாலும் ஸ்ட்ரக்சரில் மார்க்ஸ் வர விதம் குறையும். எஸ்ஐலே வர விதம் குறையதான். ரீசன் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஸ்கீமை நீங்கள் ஒழுங்காக ஃபாலோ பண்ணல. அதே மாதிரி நீங்கள் நினைச்ச ஆன்சரில் எழுதிப்பீங்க. ஸ்ட்ரக்சர்ல எல்லாம் என்னன்னு சொன்னால் என்ன விஷயத்தை கேட்டிருக்கிறோம் அந்த விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்யணும், சரியான விடையை கொடுக்கணும். ப்ராக்டிக்கலில் நம்மளோட சிலபஸில் என்ன விடையை சொல்லிட்டா கொடுத்தீங்கன்னு சொல்லி அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா ஸ்கீமை வச்சு ஃபாலோ பண்ணணும். சரியா? அப்போ நீங்கள் டெய்லி ஒரு 20 நிமிஷம் ஒரு ஸ்ட்ரக்சர் செய்கிறது 15 நிமிஷம் போதும். ஒரு ப்ராக்டிக்கலை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷம் போதும். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் குறிப்பிட்ட ஸ்ட்ரக்சரை செய்யுங்க. மாடலோ பாஸ் பேப்பரோ அசைன்மெண்ட்டை அதே மாதிரி ப்ராக்டிக்கலையும் ரிவைஸ் பண்ணுங்க. சரியா? அதோட அடுத்த 10 நாளைக்கு அதாவது டே 6ல இருந்து டே 15 வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னா 2001ல இருந்து 2010 வரைக்கும் இருக்கிற எம்சிக்யூ செய்யணும். அப்போ எம்சிக்யூ செய்கிற டைமில் நீங்கள் ஒரு ரிப்பீட் பேட்சாக இருக்கலாம் இல்லாட்டி 24 பேட்சாக இருக்கலாம். ரிப்பீட் பேட்சாக இருந்தால் நீங்கள் 60 எம்சிக்யூ டார்கெட் பண்ணிடணும். ஒரு சில கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் இருக்கும், ஒரு சில கொஸ்டின் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அப்படியான கொஸ்டினை நீங்கள் உடையலும் இருந்தும் 2 மணி நேரம் தானே டைம். ஆனால் நீங்கள் ஒரு 1 மணி நேரம் 45 நிமிஷம் இல்லாட்டி 1 மணி நேரம் 50 நிமிஷம் டைமை கொடுங்க. அப்படி டைமை ஷெட்யூல் பண்ணிட்டு நீங்கள் எம்சிக்யூஸே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வரும். தியரியை ரிவைஸ் பண்ணிருக்கேன், ஓகே அந்த 600 எம்சிக்யூ பாயிண்ட்ல இருந்து தான் நம்ம 200 எம்சிக்யூ பாயிண்ட் அழகாக எடுத்திருக்கேன். அதுக்குள்ள தான் குறிப்பிட்ட பேர் வரப்போன்னு சொல்லி கான்ஃபிடென்ட்டோட செய்யலுமா இல்லையா? அப்போ செய்யலாம். அப்போ நீங்கள் சும்மா செய்கிற டைமில் 60க்கு 10 தான் வருமாண்டா நீங்கள் அந்த எம்சிக்கு பாயிண்ட் வச்சு செஞ்சீங்கன்னு சொன்னால் 60க்கு 30 வரும். ஸோ அநேகமாக இந்த செகண்ட் ஷேர்களுக்கு மேக்ஸிமம் விளங்கும் இந்த விஷயம் ஹெல்ப்பாக இருக்குங்கிறது. சரியா? ஆனால் ஒரு 24 பேட்சாக இருந்தால் நீங்கள் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தால் கவர் பண்ணியிருந்தா ஓகே. கவர் பண்ணலன்னு சொன்னால் படிக்காத செக்ஷனை நோட் பண்ணுங்க. இந்த செக்ஷன் படிக்கலன்னு சொல்லி போடு பேப்பர் செய்கிறதுக்கு முதல். அப்போ எத்தனை கொஸ்டின் செய்யலும்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டைமை கொடுத்துட்டு நீங்கள் குறிப்பிட்ட பேப்பரை செஞ்சு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 60 எம்சிக்யூ தான் 2 மணி நேரம் டைம். நீங்கள் ஒரு 10 எம்சிக்யூக்கான விஷயங்கள் படிக்கலைன்னா அதை விட்டு 50க்கு கால்குலேட் பண்ணி செஞ்சீங்கன்னா ஓகே. அப்போ நீங்கள் 2 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் ஒர்க் பண்ணாமல் 1 மணி நேரம் 50 நிமிஷம் 1 மணி நேரம் 45 நிமிஷம் சொல்லி ஒர்க் பண்ணிங்கன்னா நல்லா. அதே மாதிரி தான் இந்த குறிப்பிட்ட எக்ஸாம் செஷனை செய்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான டைம் ஏர்லி மார்னிங் டைம். ஏர்லி மார்னிங்கில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக செய்யணும்னா நீங்கள் நைட் டைமில் தூங்கணும். ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னால் பயோ சயின்ஸ் படிக்கிறாங்க, நைட் டைமில் தான் படிப்பீங்க. ஆனால் நைட் டைமில் படிக்காமல் நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 10 மணி 11 மணியோட தூங்கி
நீங்கள் ஏர்லியாக தஹஜ்ஜுத் டைம் அதாவது ஒரு 3:30 4:30 4 o'clock அந்த மாதிரி எழுதினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அந்த டைமில் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், எழும்புறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். பட் அந்த டைமில் நீங்கள் ஒரு 1 week 2 week மேனேஜ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 days தான். அப்போ அந்த 100 days நீங்கள் சரியாக பிளான் பண்ணீங்கன்னா ஒரு 1 week நீங்கள் அந்த ஷெடியூலை மாற்றிட்டீங்கன்னு சொன்னால் பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் 10 மணி ஆகிற டைமில் தூங்குவீங்க, 4 மணி ஆகிற டைமில் எழுப்பிடுவீங்க சரியா. ஸோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான டைமில் எக்ஸாம் செய்யணும். ஏன்னா ஆல்மோஸ்ட் ஃபிசிக்ஸ் பாடமெல்லாம் காலையில் தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். இது நீங்கள் நைட்டில் படித்து போட்டு அப்படி ஒரு சுபக தொழில் போட்டு அதுக்கப்புறம் தூங்கினீங்கன்னு சொன்னால் அது பொறுவாங்கல அந்த டைமில் டயர்டாக தான் இருக்கும் விளங்கிட்டா மார்னிங் டைமில். ஸோ அதனால் நைட் டைமில் தூங்கி நீங்கள் காலையில் அந்த குறிப்பிட்ட பேப்பரை செய்ய ஸ்டார்ட் பண்ணால் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், அப்போ 6 மணிலேருந்து 7:50, இல்லாட்டி ஒரு 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன், 8 மணிலேருந்து 9:50. இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபைனல் எக்ஸாமை நீங்கள் எப்படி ஒரு எக்ஸாம் ஹாலில் செய்வீங்களோ நீங்கள் தான் உங்களுக்கு சூப்பர்வைசர். அப்போ ஒன்றையும் பார்க்காம செல்ஃபாக செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி ரஃப் தாள் அதுக்கேற்ற மாதிரி பேப்பர் எடுத்து நீங்கள் ஒரு ஆன்சரும் பார்க்காம குறிப்பிட்ட பேப்பரில் ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்கப்படாது. நிறைய பேர் ஆன்சர்லாம் நோட் பண்ணிக்க ஒரு புது பேப்பராக இருக்கணும். அந்த பேப்பர் எடுத்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலை பேப்பர் இருக்குது தானே ஆன்சர் பேப்பர், அந்த இதில் என்ன செய்யணும்னா கடைசி ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல்ல என்ன செய்யணும்னா நோட் பண்ணணும். எல்லாத்துக்கும் நோட் பண்ணுறதில்ல, அதில் என்ன செய்யணும்னா நீங்கள் செஞ்ச ஷுவராக செஞ்சது ஃபஸ்ட்டுக்கு நோட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் டவுட் எடுத்து குறித்து வச்சு போட்டு திருப்பி ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் வருவீங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் சரியாக டைம் ஆகிற டைமில் ஒரு 2 minutes இருக்கிற டைமில் ஒன்றுமே தெரியா இல்லாட்டி அப்புறம் விடவே வர மாட்டேச்சுன்னா அதுக்கு நீங்கள் டாக் டீப் டூக்கை போடையும். அப்போ நீங்கள் இந்த பேப்பர் செய்கிற டைமில் எல்லா கொஷனுக்கும் பேப்பர் அதாவது பேப்பரில் எழுதிட்டு டைம் வேஸ்ட் பண்ண போடாது. சில கேள்விகளுக்கு நீங்கள் ஷார்ட் கட் யூஸ் பண்ணிடு, சில கேள்விகளுக்கு பார்த்தா விட வரும், சில கேள்விகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். முன்னுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் வாசிக்கிற டைமில் ஐடியா வந்துடும், பின்னுக்கு இருக்கிற கேள்வியெல்லாம் நிறைய டைம் எடுக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோத்துக்கு இப்போ இருந்தே ஒர்க் அவுட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஆனால் எடுத்த உடனே 2 மணி நேரத்துக்குள்ள 60 MCQ பழைய பாஸ் பேப்பர் இல்லாட்டி புது பாஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா 50 MCQ செய்யலாமான்னு கேட்டால் எடுத்த உடனே செய்யலாது. அடுத்து என்னென்ன நிறைய பேர் உங்களுக்குலாம் அந்த எடுத்த உடனே விட வரணும், எடுத்த உடனே வராட்டி நீங்கள் என்ன செய்வீங்க ஃபிடப் ஆகுவீங்க. ஆனால் இப்போ இருந்த இந்த கஷ்டத்தை உணருங்க வழங்கிட்டா. ஃபஸ்ட்டு நிறைய பேர் பிரச்சனை என்னென்னா ஃபஸ்ட் டேர்ம் ஒன்று செய்கிற, ஒரு செகண்ட் டேர்ம் செய்கிற, அதுக்கப்புறம் ஒரு 5th டேர்ம் இல்லாட்டி ஒரு 6th டேர்ம் செய்கிற, ஒரு 2 எக்ஸாம் செய்கிற, அதுக்கப்புறம் நீ ஃபைனல் எக்ஸாம் செய்கிற. ஸோ எக்ஸாம் செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் சிங்கிள் மீடியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீக்லையும் நார்மலாக ஒரு எக்ஸாம் 2 எக்ஸாம் நடக்கும். அப்போ 200 பேப்பர் 250 பேப்பர்னு போகும். அப்போ அவங்களுக்கு தெரியும் என்னது எக்ஸாம் செய்கிற டைமில் தான் நீங்கள் இருக்கிற சிச்சுவேஷன் வழங்கும், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின தேதி சரியா பிள்ளையாங்கிறது வழங்கும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், நீங்கள் எங்கே பழகுறீங்கிறது வழங்கும், நீங்கள் எதில் நல்ல நாலேஜில் இருக்கீங்கன்னு வழங்கும், நீங்கள் எதை சாய்ஸ் பண்ணணும் மட்டும் வழங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஏண்டா எதில் மார்க்ஸ் கூடிய வருதுங்கிறத பார்க்கணும், ஸ்ட்ரக்சர்ண்டா எந்த இடத்துல மிஸ்டேக் ஆகுங்கிறது வழங்கும், எம்சிக்யூண்டா அந்த டைமுக்குள்ளே செய்யணுமா இல்லையாங்கிறது வழங்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் எக்ஸாம் வந்துச்சுன்னா பயப்படக்கூடாது, கட்டாயம் எக்ஸாம் செய்யணும். ஸோ அதுக்காக தான் நானும் எல்லா பேச்சுக்கும் எக்ஸாம் செய்கிறேன். ரீசன் என்னன்னா நீங்கள் எங்கே போனாலும் தான் வெறும் பேப்பர் போட்டு டிஸ்கஷன் பண்ணுறேன்னு சொன்னால் சின்ன விஷயம். ஆனால் நீங்கள் வெறும் பேப்பர் அதில் டிஸ்கஷன் சொல்லி ஸோ பார்த்து நீங்கள் என்ன கேலபிரேஷன் பார்த்தா இருக்கும் வேலை இல்லை. ஸோ நீங்கள் என்ன செய்யணும் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் பேப்பர் செஞ்சு வாங்கணும். அதுக்கு தான் கண்டென்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வேன் பேப்பரை போடும். அப்போ கண்டென்ட்டை வச்சு ஓகே இவ்வளோ தான் செக்ஷன் சொல்லி உங்களால கஷ்டப்படுறது. அப்போ அவ்வளோதையும் படிச்சுட்டு குறிப்பிட்ட எக்ஸாம் செய்வீங்க. அப்போ உங்களுக்கு ஈஸி. இதே தானே உங்களை ஹேண்டில் பண்ண சொல்றேன் சரியா. அதுதான் அந்த எம்சிக்கு போயிட்டு சொன்னேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்கன்னா மார்னிங் டைமில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிப்பீங்கன்னு சொன்னாலும் அப்போ உங்களுக்கு நீங்கள் ஷெடியூல் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அதோட நீங்கள் இப்போ கிளாஸ் போவீங்க, கிளாஸ் போக டசின் பட் செல்ஃப் ஸ்டடிக்கு டைம் கொடுக்காத மாதிரி இருக்கிற அளவுக்கு கிளாஸ் போகாதீங்க. செல்ஃப் ஸ்டடி தான் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட நீங்கள் இப்போ குறிப்பிட்ட எக்ஸாம் செய்ய போறீங்கன்னு சொல்லியிருந்தா அதுக்கு முதல் நீங்கள் எம்சிக்கு பாயிண்ட் எடுத்து வச்சுருப்பீங்க, இல்லாட்டி குறிப்பிட்ட ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க. அது ஒரு தரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம் எம்சிக்யூ செய்யலாம். செஞ்சுட்டு என்ன செய்யலாம் படத்துலேயே கரெக்ட் பண்ண தேவையில்லை, அடுத்த பாடத்துக்கு போயிடும். அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் எக்ஸாம் செஞ்சுருக்கீங்க, அப்போ ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படிக்க போகிறேன்னு சொல்லியிருக்கீங்கன்னா 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 8 மணி, ஸோ ஒரு 8:30 வரைக்கும் ரிலாக்ஸ் ஆகுங்க. அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் 9 மணிக்கு பிறகு வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து ஒரு
40 நிமிஷம் படிங்க. அதுக்கு ஒரு 20 நிமிஷம் பிரேக் கொடுங்க. லைக்வைஸ் ரொட்டேட் பண்ணி போங்க. அதே பாடத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா படிக்காதீங்க. விளங்கிட்டா? இப்போ நானும் தான் இந்த குறிப்பிட்ட தியரி ரிவிஷன் பண்றதுக்கு 3 மணி நேரம் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தேன். தொடர்ச்சியா 3 மணி நேரம் இல்லை. மார்னிங் டைம் 1 hour, ஈவினிங் டைம் 1 hour, நைட் டைம் 1 hour. அப்படி நீங்க உங்களோட கெப்பாசிட்டிக்கும் உங்களோட சிச்சுவேஷனுக்கும் ஸ்பெஷலாக இப்போ மார்னிங் டைம்ல இப்போ டிராஃபிக்காக இருக்கும், அப்போ சவுண்ட் கூடியா இருக்கும், இறைச்சலாக இருக்கும். ஆனால் நைட் டைம்ல சவுண்ட் ஏறிக்க மாட்டுச்சு. அப்போ அந்த டைம்ல படிக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறாங்க, நீங்கள் அந்த டைம் படிக்கலாம். அது உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து இருக்கு. பட் பெர்ஃபெக்டான டைம் இருந்தால் ஏர்லி மார்னிங் நீங்கள் ஏர்லி படிக்கிறதா பெட்டராக இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் எக்ஸாம் மோட்ல செய்கிற டைம்ல ஒரே ஒன் டே பார்க்கப்படா, ஸ்கீம் பார்க்கப்படா, ஆன்சர் பார்க்கப்படா, எலபரேஷன் பார்க்கப்படா, ஒன் டே தான் பார்க்கப்படா. செல்ஃபாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு பிறகு மார்னிங் செஞ்சிருக்கீங்க, ஈவினிங் டைம்ல என்ன செய்யறதுனா ஸ்கீம் இருக்கும். பாஸ் பேப்பர் நீங்க இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பாஸ் பேப்பர் செஞ்சா போதும். ஏன் பாஸ் பேப்பர் செஞ்சா போதும்னா உங்களோட மாடல் பேப்பர் செய்யறதுக்கு டைம் இல்லை. அடுத்து மாடல் பேப்பர்ங்கிற டைம்ல எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஆன்சர் ஷுவரா இருக்குங்கிறது ஷுவர் இல்லை. ஆனா பாஸ் பேப்பர் என்ன சொன்னா ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். அப்படின்னா ஸ்டார்டிங்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு பேட்டர்ன்ல போகும். அடுத்தது உங்களுக்கு செய்யற டைம்ல ஆன்சர்ஸ் வரும். விளங்கிட்டா? அப்ப அந்த பேட்டர்ன்ல இருக்கிற மாடல் பேப்பர்ஸ் சொன்னா ஓகே. இல்லாம நீங்க மாடல் பேப்பர்னு சொல்லி நீங்க ஓடி தெரிஞ்சீங்கன்னு சொன்னா சும்மா குழம்பிடுவீங்க. நீங்க கஷ்டம் இல்லாத கஷ்டமாக்குறீங்க. அதால ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா ஃபுல்லா பாஸ் பேப்பர் முடிக்கிற, ஒரு தரம் முடிஞ்சா 2 தரம், 2 தரம் முடிஞ்சா 3 தரம்னு சொல்லி பாடமாகிற வரைக்கும் நீங்க செய்யணும். அதுக்காக பாடமாக்குறதுல நீங்க செய்யற எக்ஸ்பீரியன்ஸ் அதை வச்சு உங்களோட டைம் குறையும். அதே மாதிரி இன்னும் ஷார்ட்கட் ஐடியாஸ் எல்லாம் வரும், குயிக் ஐடியா வரும். ஸோ எவ்வளோத்துக்கு செய்யறோமோ அவ்வளோத்துக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரியா? அப்போ குறிப்பிட்ட எக்ஸாம் எல்லாம் நீங்க செய்வீங்க. ஃபர்ஸ்ட் நாள் செஞ்சு முடிச்சிட்டீங்க வைங்கள, அந்த நாள் ஈவினிங் எடுத்துன்னு கரெக்ட் பண்றேன். ஸ்கீம் இருக்கும், ஆன்சர் சரி. அப்போ கரெக்ட் பண்ணி கொடு எத்தனை சரின்னு சொல்லி நீங்க ஒரு பாக்ஸ் அடிச்சுட்டு இந்த இயர் ஓகே அதுல இத்தனை வந்துருக்கு, அவுட் ஆஃப் 60க்கு இத்தனை சரி நீங்க நோட் பண்ற. லைக்வைஸ் 60 வந்து வாய்ப்பு இல்லை வந்தா ஓகே, வந்தாலும் வராட்டியும் அந்த 60 MCQல இருந்தும் என்னென்ன விஷயங்கள் நம்ம கேட்ச் பண்ணிருக்கோம், என்னென்ன செக்ஷன் படிச்சிருக்கோம், என்னென்ன செக்ஷன் வந்திருக்கு, இதுல இருந்து படிச்ச விஷயங்கள் சொல்லி அந்த நாள் சமரைஸ் பண்ணணும். இல்லைங்களா? 60 கொஸ்டின்லையும் நிறைய MCQ பாயிண்ட் ட்ரிக்ஸான விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜ் என்ன எலபரேஷன் ப்ரோசஸ் அதுலாம் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது ஒரு நோட்ஸ் எல்லாம் திரும்பி பார்க்கலாம், எதுவும் கிளியர் இல்லாத செக்ஷன் இருந்தால் பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு எத்தனை சரி வருதோ அத்தனை ஓகே. சரியானத்தில் இருக்கிற இம்பார்ட்டன்டான பாயிண்ட்களை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. ஆல்ரெடி MCQ பாயிண்ட் எடுத்துருக்கீங்க, எக்ஸ்ட்ரா என்ன சரி வருமா இருந்தால் அதை நோட் பண்ணுறேன். அதே ஒரு டவுட்டான கேள்வி இருக்கு, டவுட்டான கேள்வி ஏன் டவுட்னு பார்க்கணும். ஏன் ஆன்சர் வரல, படிச்ச ஆன்சர் வரலையா, படிக்காம ஆன்சர் வரலையான்னு பார்க்கணும். அப்படின்னா சிலபஸ் கவர் ஆகாம இருக்கேன். அப்போ சிலபஸ் கவர் ஆகியும் நீங்க குறிப்பிட்ட கொஸ்டினை செய்யலாம்னு அது உங்களோட மிஸ்டேக். அப்போ நீங்க என்ன செய்யணும், அந்த செக்ஷன் சம்பந்தப்பட்ட தியரி ஒரு தரம் படிச்சுட்டு இன்னொரு தரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். 1க்கு 2க்கு 3 தரம் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஆன்சர் வரவே இல்லையா. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா யார்கிட்ட சரி கேட்டு இல்லை எலபரேஷனை பார்த்து வாசிச்சு விளங்கி எடுக்கணும். விளங்கி எடுத்தது மட்டும் இல்லாம அதில் என்ன செய்யணும்னா இன்னும் நிறைய கேள்வி செஞ்சு பார்க்கணும். அப்போ என்ன செய்யும், உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஒரு கொஸ்டினை விளங்கப்படுத்தின உடனே அதே கொஸ்டின் தான் நீங்க செய்வீங்க தானே. ஆனா அப்படியே கொஸ்டின்ஸ் வரப்போகுது இல்ல, ஃபைனல் எக்ஸாம் அப்படியே வர டிஃப்ரெண்டா வரும். அப்ப இன்னும் அந்த குறிப்பிட்ட செக்ஷன் சம்பந்தமா வேற என்னென்ன கேள்விகள் வருதுன்னு சொல்லி பார்த்து அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அது ரிலேட்டடோட ஷார்ட் நோட்ஸ்களையும் நீங்க ஆட் பண்ணணும். இது குறிப்பிட்ட ப்ரொசீஜர். விளங்கிட்டா? அப்ப இப்படி லைக்வைஸ் 2001, 2002 சொல்லி 2010 வரைக்கும் அந்த லாஸ்ட் 10 டேஸ்க்கு அப்போ என்ன 15 நாள்ல டே 6ல இருந்து டே 15 வரைக்கும் நீங்க முடிக்கணும். அதோட டவுட்டான செக்ஷன் நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டர்ன்ல டவுட் வரும்னு சொன்னா அதை நோட் பண்ணி அது ரிலேட்டிவான தியரியோட நம்ம பார்த்துட்டு திருப்பி அந்த கொஸ்டினை ட்ரை பண்ணி போட்டு இல்லாட்டி வராட்டி வேற யார்கிட்ட சரி கேட்டு ஆன்சரை மட்டும் கேட்காம அந்த குறிப்பிட்ட தியரியை நம்ம கேட்டு விளங்கி போட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுத்து போட்டு அதுக்கு அது ரிலேட்டிவான இன்னும் கொஸ்டின்ஸை பாஸ் பேப்பர்லயோ மாடல் பேப்பர்லயோ கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கோலம் ஒன்று அடிச்சு நீங்க செய்யணும்னா எல்லாத்தையும் நோட் பண்ணணும். விளங்கிட்டா? அப்போ 15 நாள் விஷயங்கள் முடிஞ்சு அதோட எக்ஸ்ட்ரா என்னன்னா உங்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் நான் சொன்னதானே ஒவ்வொரு நாளைக்கும் நீங்க 20 நிமிஷம் ப்ராக்டிக்கலை கொடுக்கணும்னு. அப்போ அந்த ப்ராக்டிக்கல் சம்மரியும் நீங்க பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா வேணியரிட்டிக்கு மாடி சம்மந்தப்பட்ட ஷார்ட் நோட்ஸ் எடுக்கீங்க. ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருந்தா ரிவைஸ் பண்றீங்க. அதே நாளில் 7 மணி ஒரு
ஸ்ட்ரக்சர் செஞ்சு பார்க்குற புதுசாவோ பழசாவோ ஏற்கனவே செஞ்ச ஒரு லெசன் மேட்டர் இல்லாட்டி ஒரு நாளைக்கு ரிவிஷன் பண்ணுற அடுத்த நாளைக்கு அது ரிலேட்டிவ் ஒரு கொஸ்டின் செஞ்சு பார்க்குறேன் அடுத்த நாள் இன்னொரு ப்ராக்டிக்கல் அதாவது ப்ராக்டிக்கல் 2 எடுக்கிறேன் அது ரிலேட்டிவான கொஸ்டின் ஒன்று செஞ்சு பார்க்குறேன் ஒரே நாளில் நீங்கள் ரெண்டையும் மெயின்டைன் பண்ணணும்னா பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிக்கல் அது ரிலேட்டிவான கொஸ்டின் அதில் ரிவிஷன் அதில் அப்டேட் என்னன்னு சொல்லி நீங்கள் நோட் பண்ணணும் அதே மாதிரி தான் நீங்கள் பிளான் பண்ணுற டைமில் ஏர்லி மார்னிங் எழும்பி உங்களுக்கு என்னென்ன கிளாஸ் இருக்கு என்னென்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட்டுக்கு ஷெடியூல் போடணும் ஷெடியூல் போட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முதல் சமரைஸ் பண்ணணும் ஓகே இவ்வளோ நம்ம பிளான் போட்டது இவ்வளோ நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு ஓகே நம்மளுடைய இன்றைய நாள் பிளான் என்னது சக்ஸஸ் இல்லை அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும் ஸோ இப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணணும் அதுக்கு ஒரு பிடிஎஃப்பும் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் சேனலில் போட்டிங்க நிறைய விஷயங்கள் டெலிகிராமில் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் சேனலில் போட்டிங்க சரியா இந்த குறிப்பிட்ட சேனல் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணாலும் வரும் அதே மாதிரி நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிங்க வீடியோக்குள்ள இந்த சேனல்லையும் நான் இப்போ இந்த 100 டேஸுக்கும் 100 MCQ பாயிண்ட்டும் போட போகிறேன் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் அது ரிலேட்டிவான கொஸ்டின்ஸும் ரெலவெண்ட்டாக போடுறேன் அதே மாதிரி டெய்லி டாஸ்க் செஞ்சுட்டு வந்தேன் அதே மாதிரி நிறைய பேப்பர்ஸ் எங்களோட கிளாஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அது சம்மந்தப்பட்ட டியூட்டோரியல் பிடிஎஃப் எல்லாம் இதெல்லாம் போடுவோம் ஸோ கட்டாயம் டெலிகிராமில் ப்ராக்டிஸ் ஃபிசிக்ஸ் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வைங்க அதோட எங்களோட அந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த ஸ்பெஷல் ப்ராஜெக்டில் அதாவது நான் இப்போ காமனாக தான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபாலோ பண்ணுறவங்களே எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்துச்சுன்னா இதில் என்னது August 16 August 20 தியரி எக்ஸாம் இருக்கு ஞாபகப்படுத்துகிறேன் தியரி எக்ஸாம்னு சொன்னால் ஆல்ரெடி நம்ம ஃபாஸ்ட்ராக் பேப்பரில் மெக்கானிக்ஸ் தியரி எக்ஸாம் செஞ்சிட்டோம் 5 பேப்பர் ஃபாஸ்ட்ராக் பேப்பர் அதில் தியரி எக்ஸாம் முடிச்சிட்டோம் 120 கொஸ்டின்ஸ் வந்துச்சு அதே மாதிரி ஃபாஸ்ட்ராக் பேப்பர் 6-7ல் மெட்டல் அண்ட் ரேடியேஷன் பார்த்துருந்தோம் அதில் நேற்று அதாவது எஸ்டர்டேன்னு செஞ்சுருந்தோம் 65 கொஸ்டின்ஸ் தியரி ரிலேட்டட் எக்ஸாமும் செஞ்சுருந்தோம் அடுத்தது August 16 20 அந்த August 16 20 தியரி எக்ஸாம் நடக்கும் August 16 எதில் இருந்துச்சுன்னா கிராவிடேஷன் ஃபீல்டில் August 20 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் நடக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் August 23 28 31ல் ஃபாஸ்ட்ராக் பேப்பர் 19 20 21 நடக்கும் அப்படின்னா பேப்பர் 19ல இருந்து 25 வரைக்கும் ஹீட் செக்ஷன் சொல்லியிருப்பேன் ஸோ அந்த ஹீட் செக்ஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகணும் முன்கூட்டி கண்டென்ட் போட்டு வளமையான கான்செப்ட் தான் அதை நீங்கள் படித்து குறிப்பிட்ட எக்ஸாமை செய்யணும் 10 MCQ ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு எஸ்ஸே இதுக்கு பிறகு யாரும் சரி நீங்கள் ஜாயின் பண்ண போறீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி பேப்பர் 18 வரைக்கும் முடிஞ்சு ஸோ இடையில நீங்கள் ஜாயின் பண்ணாலும் இப்போ ஜாயின் பண்ணுங்க இதுக்கு பிறகு ஜாயின் பண்ணி ஒரு கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் குறிப்பிட்ட விஷயத்த தேவையான விஷயம் ஆகணும் ஏன்னா எக்ஸாம் தான் மேக்ஸிமம் எக்ஸாம் செஞ்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அதோட முக்கியமான விஷயம் அந்த MCQ பாயிண்ட் அந்த MCQ பாயிண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு தேவையாக இருக்குன்னு சொல்லியிருந்தால் குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் பப்ளிக்காக போடலை வீடியோ ப்ரைவேட்டாக தான் இருக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதோட என்னது நான் ஒரு ஃபுல் பேப்பர் ஒன்று பிளான் பண்ணிக்கிறேன் அதாவது August 26 ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் இந்த August 26ல் உங்களுக்கு ஒரு ஃபுல் பேப்பர் பிளான் பண்ணிக்கிறேன் அதாவது நாங்கள் ஆகஸ்ட்டுக்கு ஒரு ஃபுல் பேப்பர் ஸ்பெஷல் மாடல் பேப்பர் 1 அடுத்தது செப்டம்பருக்கு ஒன்று அக்டோபருக்கு ஒன்று நவம்பருக்கு ஒன்று நவம்பரில் செய்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷன் பேப்பராக இருக்கும் இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் செய்கிற இந்த 3 பேப்பரும் ஸ்பெஷல் பேப்பர் நாங்கள் உங்களுக்கு கண்டென்ட் போடுவோம் இன்ஷால்லா நாளைக்கு சரி நாங்கள் போகிறதுக்கு பிளான் பண்ணுறோம் வளமையாக தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியத்தில் செய்கிற பேப்பர்ஸ் இந்த பேப்பரை நாங்கள் சிங்கள மீடியத்தில் செய்கிறதுக்கும் பிளான் பண்ணிக்கிறோம் இஃப் இட் பாசிபிள் இன்ஷால்லா நாங்கள் அதையும் செய்வோம் அதோட கண்டென்ட் போடுவோம் அந்த 50 MCQவும் எந்தெந்த ஹெடிங்லேருந்து வருங்கிறது நாங்கள் போடுவோம் நாளைக்கு இன்ஷால்லா போடுறேன் அதே மாதிரி தான் அந்த 4 ஸ்ட்ரக்சரும் எந்த ப்ராக்டிக்கலை பேஸ் பண்ணி வரும்னு போடுவேன் அதே மாதிரி 8 எஸ்ஏ கொஸ்டின் வரும் என்ன 5 6 7 8 9 A part B part 10ல A part B part 8 கொஸ்டின் வரும் அந்த 8 எஸ்ஏயும் எதை பேஸ் பண்ணி எந்த சாப்டரை பேஸ் பண்ணி வரும்ங்கிறது நான் போடுவேன் சரியா ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும் உங்களுக்கு அழகாக டைம் தருவேன் அதோட இன்னொரு பிளான் பண்ணி வச்சிங்கன்னா கண்டென்ட் தந்துட்டு அந்த கண்டென்ட்டை நீங்கள் படித்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கணும் அடுத்த ஆப்ஷன் ஃபுல் பேப்பருக்கு செல்கிறேன் அடுத்த ஆப்ஷன் அது ரிலேட்டிவான பாஸ் பேப்பர் கொஸ்டின் எக்ஸாம் ஒன்று நடக்கும் கிட்டத்தட்ட ட்ரையல் மாதிரி ட்ரையல் எக்ஸாம் ஒன்று நடக்கும் அதை நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் எங்களோட அந்த குறிப்பிட்ட ஃபுல் மாடல் பேப்பர் எக்ஸாம் நடக்கும் அப்போ அந்த குறிப்பிட்ட ஃபுல் மாடல் எக்ஸாமையும் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம்
விளங்கிட்டா? அப்போ ஆகஸ்ட் 26 ஃபுல் மாடல் பேப்பர் எக்ஸாம் எழுதி கட்டாயம் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. காம்படிஷனை கூட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட ஆன்லைனில் அந்த எக்ஸாம் சொல்லி பிளான் பண்ணியிருக்கு. பட் எங்களுக்கு இன்ஷால்லா சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தா நாங்கள் ஐலண்ட் வைடாக ஃபிசிக்கலாக செய்கிறதுக்கும் ஏற்பாடுகள் செய்கிறோம். டைம் தான் பிரச்சனை. 11 மேக்ஸிமம் 500 உங்களோட ஏரியாவில் இருந்து நீங்கள் அந்த எக்ஸாமை செஞ்சு பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் போயிட்டு ஒரு இடத்துல சிட் பண்ணி செஞ்சால் தான் எக்ஸாம் ஆரம்பிக்கும். நீங்கள் வீட்டில் இருந்து செய்வீங்களா இருந்தால் அது எக்ஸாம் ஆரம்பிக்கிறது வாய்ப்பு இல்லை. அடுத்தது நீங்கள் எவ்வளோக்கு பெர்ஃபெக்டாக ஷீட்டிங் இல்லாமல் செய்வீங்கிறது தெரியாது. அதோட இதில் நான் டார்கெட் பண்ணின ஆல்மோஸ்ட் எல்லா விஷயங்களும் சொல்லிட்டேன். அதோட உங்களுக்கு எங்கள்கிட்ட இருந்து நீங்கள் என்ன விஷயங்கள் கேட்கீங்களோ அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்வோம். அதோட இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் 100 days போதுமானு சொல்லி ஒரு சமரைஸ் பண்ணி முடிக்க 100 days போதுமானு சொல்லி 100 days அழகாக போதும். நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து மோட்டிவேஷன் பண்ணினா இன்றைக்கு படிக்கிற நாளைக்கு டவுன் ஆகுறேன் அப்படி இருக்காமல் நீங்கள் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கூட்டிகிட்டே போகணும். ஸ்லோவாக நீங்கள் வந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்களை பார்த்துட்டே வாங்க. இப்படித்தான் பிளான் பண்ணணும் இல்லை. நீங்கள் மெயினாக செல்ஃப் ஸ்டடிக்கு டைமை கூட கொடுக்கணும். செல்ஃப் ஸ்டடி கட்டாயம். அதுக்காகத்தான் இது. அடுத்தது எக்ஸாம் செய்யணுங்கிறதுக்காக இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதோட நீங்கள் ஃபெடப்பாக தேவையில்லை. உங்களை என்னது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடாம இல்லை. உங்களை கஷ்டப்பட்டு உங்களோட பேரண்ட்ஸ் படிப்பிக்காங்க. அப்போ நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? குறிப்பிட்ட ரிசல்ட் எடுத்து கொடுக்கணும். தெரியுதானே? எல்லார பேரண்ட்ஸும் பெரிய ரிச் பார்ட்டி இல்லை. அப்போ எல்லாரும் கஷ்டப்பட்டு கூலி தொழில் செய்கிற அப்படி பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்க ஆல்மோஸ்ட். தெரியுதானே? அப்போ நீங்கள் அவங்களோட காசு எடுத்துட்டு நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி படிக்க போவீங்க. ஆனாலும் நீங்கள் சரியான வழியில் அதை யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் சரியாக படிச்சிங்கன்னு சொன்னால் ஓகே. அப்படி நீங்கள் படிக்காமல் அதை நீங்கள் அலட்சியம் செய்வீங்களாருன்னா அதுக்கும் பொறுப்பு செல்லணும். அதோட நீங்கள் இப்போ என்னது நார்மலாக ஸ்காலர்ஷிப் எழுதிருக்கீங்க. ஸ்காலர்ஷிப்புங்கிற ஒரு சின்ன எக்ஸாம் தான். அந்த டைமில் அது பெரிய எக்ஸாம் தான். அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமில் நீங்கள் ஏதோ செஞ்சுருப்பீங்க. அதில் ஸ்காலர் ஆகியிருக்கலும் பாஸ் ஆகியிருக்கலும் ஃபெயில் ஆகியிருக்கலும் டசன்ட் மேட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் செகண்டரின்னு சொல்லி போயிருப்பீங்க. ஓலவல் எக்ஸாம் வந்துருக்கும். 9A எடுத்திருப்பீங்க, 9A+ எடுத்திருப்பீங்க, 8AB எடுத்திருப்பீங்க, டசன்ட் மேட்டர். பட் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொன்னால் எந்த எக்ஸாம்னு சொன்னால் A level. ஏன்னா grade 5 ஸ்காலர்ஷிப்போ இல்லாட்டி 11 அதாவது ஓலவல் எக்ஸாமோ உங்களுக்கு காம்படிட்டிவ் டெஸ்ட் இல்லை. அதாவது போட்டியே இருக்க மாட்டேச்சு. நீங்கள் 9 எடுத்தீங்கன்னா உங்களுக்கும் 9 தான், எங்களுக்கும் 9 தான். ஆனால் A level அப்படி இல்லை. 3A எடுத்தாலும் கூட குறிப்பிட்ட அந்த ரேங்குக்குள்ளே வருவீங்களா இருந்தால் தான் உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும்? காம்படிஷன் போட்டியை நீங்கள் போட்டித்தன்மையை கூட்டி அதுக்கேற்ற மாதிரி படிக்கணும். அதுக்காக பொறாமப்பட தேவையில்லை. உனக்கும் சொல்லி தந்தா எந்த ஒரு மார்க்ஸ் குறையும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடாது. காசி செலவழிச்சா போய்க்கிறோம். ஆனால் படிப்பு இருக்குதானே? படிப்பு இன்னொரு ஆளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்களா இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த குறிப்பிட்ட கல்வி உங்களுக்கு குறையவே மாட்டுச்சு. குறைவை தரைய மாட்டுச்சு, நிறைவு தான் வரும். சரியா? அடுத்தது என்னென்னா நார்மலாகவே தெரியும் நிறைய பேர் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறாங்களுக்கு தான் இறைவன் படிப்பை கொடுத்துருப்பாங்க. ரிச் பார்ட்டிக்கு அதாவது நல்ல பணக்கார பார்ட்டி அப்படியா இருந்திருப்பாங்க. அவளுக்கு படிப்பு கொடுத்தா பிரச்சனை இல்லை. படிப்பு இல்லாட்டியும் இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. நான் யாரை சொல்ல வரேன்னா கஷ்டப்பட்ட ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இறைவன் படிப்பை கொடுத்தா அந்த படிப்பை நீங்கள் என்ன செய்யணும்னா சரியாக யூஸ் பண்ணணும். அடுத்து என்னென்னா ஏதோ இறைவனோட கொடுத்து ஒன்று எடுத்தான்னு சோதிப்பான். நார்மலாகவே உதாரணத்துக்கு படிப்பை கொடுப்பான், பணத்தை கொடுக்க மாட்டான். லைக் வைஸ் என்ன ஒன்று இருக்கும், என்ன ஒன்று இல்லாமல் ஆகும். ஆனால் அது ஒரு சோதனை. ஆனால் நீங்கள் என்ன செய்யணுமாண்டா இந்த படிப்பை வச்சு உங்களை விட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் போனிச்சோ அதையெல்லாம் நீங்கள் திரும்பி இந்த படிப்பை வச்சு எடுக்க வைக்கணும். இப்போ ஃபேமிலி, அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னாலும் படிக்கிற டைமில் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. நார்மலாக அது எல்லாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். என்ன இவர் படிக்கிறது, செகண்ட் ஷே படிக்கிறது, தேர்ட் ஷே படிக்கிறது, சும்மா காசு செலவாகும், பேசாமல் ஃபாரின் போயிடும், இல்லாட்டி கேர்ள்ஸ் சொன்னால் கல்யாணத்தை முடிச்சு கொடுங்க. இந்த மாதிரி ஒரு என்னது சிச்சுவேஷனில் தான் ஃபேமிலி இருக்கும். 1-2 பேரை சப்போர்ட் பண்ணுவாங்க படிக்கட்டும்னு சொல்லி. ஆனால் உங்களை என்னது டவுன் ஆக்குறதுக்கு தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த டைமில் அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் பாசிட்டிவாக மாற்றணும். பாசிட்டிவாக மாற்றணும்னா ஓகே இவ்வளோ இப்படி சொல்கிறான்னு சொன்னால் இவங்களுக்கு பொறாமைன்னு சொன்னால் நம்ம வளர்றோம்னு அர்த்தம், இல்லாட்டி நம்ம செய்கிறது சரியான அர்த்தம்.
அப்படி நீங்கள் என்ன செய்யணும்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ்க்கு மாற்றி அந்த பாசிட்டிவ்ல இருந்து நீங்கள் மோட்டிவேட் ஆகணும். அப்படி ஆகுவீங்களா இருந்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தானாகவே படிப்பீங்க. இன்னொரு ஆள் உங்களை படிடான்னு சொல்லி செல்ல தேவையில்லை. அதே மாதிரி தான் அவங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் என்னது உங்களை கழிச்சு வச்சுப்பாங்க. ஒன்று பணம் இல்லை இல்லாட்டி ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுக்கு இறைவன் படிப்பை தந்திருக்கான். படிப்பை யாராலையும் எடுக்கிறாரு, ஆனால் காசு எடுக்கலாம். ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் அவன் இன்றைக்கு உழைச்சான்னு காசு இருக்கு லொஸ்டாயின் எல்லாம் போயிட்டு. ஆனால் படிப்புங்கிறது நம்மளோட தலைக்குள்ள இருக்கிறது. அதை இறைவனால் மட்டும்தான் மாற்றேரும் எடுக்கலும். வேற யாராலும் எடுக்கலுமா இல்லை. அதால் அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் சாதிக்கணும். காசு வேணுமா காசு என்ன வேணுமானாலும் எடுக்கலும். ஸோ நீங்கள் என்ன செய்யணும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். குறிப்பிட்ட இவ்வளோ நாளைக்கு நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் ஒன்று வரும். நல்ல ரிசல்ட் ஒன்று வருமானா ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்சிட்டிக்கு போவீங்க. யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே எல்லாமே ஓகே பெர்ஃபெக்டாக இருக்கும். உங்களோட அப்பா அம்மாவுக்கு அதாவது உங்களோட அம்மா அப்பா என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க உழைச்சி தரணுங்கிறது செகண்ட் பார்ட் தான். எந்த மகன் எந்த மகள் நான் கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்பட கூட கஷ்டப்படாமல் ஏதோ ஒரு நல்ல தொழில் இருக்கணுங்கிறது அவனோட ஆசை. அதுலேயும் நம்ம ஸ்ரீலங்கன் எஜுகேஷன் பொறுத்த மட்டும் இல்லை இன்ஜினியரிங் மெடிசன்ஸ்னா அப்போ டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆக்க வைக்கணும்னா கஷ்டப்படுறா. ஃப்ரீ எஜுகேஷன் நம்ம நாட்டில். ஆனால் நிறைய பேர் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்தியா அங்கே இங்கெல்லாம் போனால் காசு விளையாண்டா. அதால் உங்களுக்கு எல்லாமே காலடியில் இருக்கு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு கருத்து இருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாமே இருந்து நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருக்கீங்களா இருந்தால் உங்களை விட பாவி என்னது உங்களை விட என்ன சொல்கிறது அந்த வேஸ்ட் ஆக்கள் உங்களை விட யாருமே இல்லை. ஸோ அதால் உங்களுக்கு எல்லாமே இறைவன் தந்திருக்கான். நீங்கள் அதை சரியாக யூஸ் பண்ண பாருங்கள். வேறு அட்வைசன்ஸ்னால் யாருக்கும் பிடிக்கிறதில்ல. இருந்தும் நீங்கள் எல்லாருக்கும் நான் படிக்கிற விருப்பம் இல்லை. இப்போ நான் தான் படித்து கொடுக்குறேன் அட்வைஸ் பண்ணுறேன் மோட்டிவேட் பண்ணுறேன்னா நானாக வரல. எனக்கும் ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்கும், அம்மா அப்பா இருக்கும். ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்தணும். ஸோ அதுக்கு என்ன சரி செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் படிப்போம், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி போவோம், டிகிரி எடுப்போம். எல்லாமே அவங்களோட ஒரு சந்தோஷத்துக்காக தான் டார்கெட் பண்ணுவோம். அதுக்கு ஒரு தொழில் எதுன்னு சொல்லி வந்தால் அது செகண்ட் பார்ட். ஆனால் டார்கெட் என்ன அவங்களோட ஹாப்பினஸ். நம்மளை இவ்வளோ நாள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டு படிப்பிச்சிக்காக அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும் நல்ல ரிசல்ட் எடுத்து தரணும். இதில் சமரி என்னன்னு சொன்னால் உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிக்காங்க. ஆனால் கஷ்டத்தை வழிகாட்ட மாட்டாங்க. நீங்கள் கேட்குற டைமில் உங்களுக்கு சாப்பாடு வரும், கேட்குற டைமில் உங்களுக்கு காசு வரும். அந்த கிளாஸ் போகிறேன் எனக்கு 5000 வேணுமெண்டா தருவாங்க. என்ன ஏன் தருவான்னு தெரியுமா? நம்பிக்கைன்னா என்ன மகன் படிப்பான், என்ன மகன் படிக்கும், படித்து இன்ஜினியர் ஆகும், டாக்டர் ஆகும், எனக்கு என்ன சொல்லி உண்டு தேடி தரும் ஒரு சந்தோஷத்தைன்னு சொல்லி அந்த நம்பிக்கை என்னது வச்சு தான் உங்களுக்காக எல்லாத்தையும் செய்கிறாங்க. இருந்தும் கஷ்டத்தை வழி காட்டவே மாட்டார். ஆனால் உங்களுக்கு வழங்காது. ஒரு சில கஷ்டம் தான் நமக்கு வழியில் வழங்கும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிற டைமில் தான் இவ்வளோ நான் கஷ்டப்பட்டிருக்காங்களேன்னு சொல்லி வழங்கும். ஆனால் அந்த டைமில் இருப்பாங்க இல்லைன்னு தெரியாது. அதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை படிப்பிக்காது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா உழைச்சி கொடுக்கணுங்கிறது செகண்ட் ஆப்ஷன். நீங்கள் என்ன செய்யணும் படித்து நல்ல ரிசல்ட் ஒன்று எடுத்து என்ன செய்யணும் வீட்டை கொண்டு போய் காட்டணும். இல்லாட்டி ஆட்டோமேட்டிக்காகவே ரிசல்ட் வரும். அந்த டைமில் நான் இன்ஜினியர் ஆகிட்டேன், இல்லாட்டி எனக்கு மெடிசின் கிடைச்சிருக்கேன்டா, இல்லாட்டி எனக்கு 3 இயர் கிடைச்சிருக்கு, நான் பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அதான் சந்தோஷம். பண்ணிட்டா அந்த சந்தோஷம் எங்கே போனாலும் கிடைக்காது. மெயினான சந்தோஷம். ஸோ அந்த சந்தோஷத்தை இந்த உலகத்தில் நீங்கள் பேரண்ட்ஸுக்கு நீங்கள் எடுத்து கொடுங்க. அடுத்தது அவங்களோட திருப்தியில் தான் எல்லாமே இருக்கும். அவங்க என்னது அவங்கள கஷ்டப்படுத்தி நீங்கள் நல்லா இது போகிறீங்க. அதனால் இந்த விஷயத்தை சரி அவங்களுக்காக சரியாக செஞ்சு கொடுங்க. இன்ஷால்லா அவங்களுக்கு பெஸ்ட்டான ரிசல்ட் வரும். அதே மாதிரி தான் நாங்களும் படித்து கொடுக்குற டைமில் எங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஏர்னிங் இல்லை. ஏர்னிங்ஸ்னா லைஃப்பில் அது ஒரு என்னது ஒரு பார்ட். காசு இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இருக்கும். ஆனால் படித்து தந்து நீங்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை யூஸ் பண்ணி அதில் பலன் அடைஞ்சு நீங்கள் வந்து செல்லாலும் செல்லாட்டியோ நன்மையும் கிடைக்கும். நீங்கள் ஈவன் நீங்கள் படித்து தந்ததால தான் நாங்கள் இப்படி நல்லா இருக்கோம், இல்லாட்டி எனக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சிங்கன்னா அதுதான் ஆகப்பெரிய சந்தோஷம் இந்த குறிப்பிட்ட ஃபீல்டில். ஸோ அதால் உங்களோட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மணி இல்லை. உங்களோட ஃப்ரீ எஜுகேஷனாக ஃப்ரீ கிளாஸ் செய்கிறதுனால நான் செய்வேன். ஆனாலும் எல்லாருக்கும் ஃபேமிலி இருக்குது. அதே மாதிரி தான் நிறைய செலவுகள் இருக்குது. பேப்பர் டைப்பிங், டிரான்ஸ்லேஷன், அடுத்தது அப்படி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட், போஸ்டர் மேக்கிங், இப்படி அந்த
நிறைய வேலைகளுக்கு செலவுகள் இருக்கும். அதால ஃப்ரீயா செய்யறாங்க. எனக்கும் ஃப்ரீயா செய்யணும்னு ஒரு ஐடியா தான். இன்ஷால்லா ஒரு காலத்துல ஏதோ வருமானம் சொல்லி செய்யலாம். எல்லாருக்கும் இறைவன் பணத்தை கொடுக்குறதில்லை. எல்லாரும் தான் ஒரு சின்ன இடத்துல இருந்தா பெரிய இடத்துக்கு போவாங்க. நீங்க என்ன பெரிய ரொனால்டோ எடுத்தாலும் சரி, எதை பெரிய விராட் கோலி எடுத்தாலும் சரி, யார் எடுத்தாலும் சரி தான் லைஃப்ல யாரெல்லாம் டொப்ல இருக்காரோ எல்லாருக்கும் ஒரு பின்னுக்கு ஒரு கஷ்டமான ஸ்டோரி இருக்கும். லைஃப் வைஸ் உங்களுக்கும் இருக்கும். ஆனா என்ன ஃபேமஸ் ஆகி நான் மட்டும்தான் அந்த கஷ்டம் அந்த பின்னுக்கு இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சுக்காங்கிறத வரும் ஒரு மோட்டிவேஷனா. ஆனா எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் நல்லா இருக்கிறேன். ஆனா எல்லாரோட விஷயங்களும் வெளியில வாரல. அதனால உங்களுக்கும் நீங்க தான் மோட்டிவேட்டர். நீங்க யூடியூப் வீடியோ பார்க்கணும், நீங்க இன்னொருத்தோட ஸ்டோரியை பார்க்கணும், அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான், அடுத்தவனை பார்த்தீங்க பொம்பையா பண்ண வைத்தவல்ல, நீங்க உங்களுக்கு மோட்டிவேட்டர். நான் ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே இப்படி இருந்தேன், இப்ப இப்படி இருக்கேன் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப என்ன இம்ப்ரூவ்மெண்ட் தான் இருக்கு. லைஃப் வைஸ் நீங்க அப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகணும். உங்களை வச்சு அடுத்தவனை வச்சு நீங்க மோட்டிவேட் பண்ணவும் தேவையில்லை, அடுத்தவனை வச்சு பொம்பையா பண்ணவும் தேவையில்லை. ஓவரால் கெப்பாசிட்டி டிஃப்ரெண்ட். உங்கள்கிட்ட இருக்கிற டேலண்ட் இன்னொரு இருக்காது, இன்னொரு இருக்கிற டேலண்ட் உங்கள்கிட்ட இருக்காது, 2-3 தெரியாது. ஸோ என்ன சொல்ல வாரணும்னா, உங்களை ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் நம்பி உங்களோட பேரண்ட்ஸ் உங்களை கஷ்டப்பட்டு உங்களோட அதாவது கஷ்டத்தை அவங்களோட கஷ்டத்தை உங்களோட காட்டாமல் உங்களுக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு விளங்காது. ஏன்னா அந்த மெச்சூர் மேக்ஸிமம் வந்து மாட்டுச்சு வந்திருந்தா ஓகே. ஆனால் அவங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, குறிப்பிட்ட எக்ஸாம் நல்லா செஞ்சு, குறிப்பிட்ட செக்ஷனை நல்லா படித்து எல்லாம் செஞ்சு பெஸ்ட்டான ரிசல்ட் ஒன்று எடுத்து கொடுக்கணும். அவ்வளோதான். சரியா? வேற ஒன்றுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் யூனிவர்சிட்டி போங்க, அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய தியாகங்கள்லாம் செஞ்சுக்கோங்க, அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்காக பண்ணுங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த 100 டேஸையும் ஒழுங்காக பிளான் பண்ணீங்கன்னா இந்த பாடத்தில் மட்டும் இல்லை, நான் ஃபிசிக்ஸ் படிச்சு ஆரம்பித்தாலும் ஃபிசிக்ஸ் மட்டும் சொல்லிங்க, மற்ற 2டையும் நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி உங்களோட குறிப்பிட்ட சேர்த்தையோ இல்லாட்டி நீங்களோ செல்ஃபாக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. இன்ஷால்லா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் நான் தருவேன். கட்டாயம் படிப்புக்கு எந்த தடையும் நான் வராது, நான் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுவேன். அதோட கஷ்டப்படுற யாரும் இருந்தா அப்படின்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒழுங்காக இல்லை. ஏன்னா உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்னென்னா கைக்குள்ளே காலுக்குள்ளே நிறைய சேருமாறு, நிறைய ரிசோர்ஸ் பர்சன், அடுத்த வீட்டை கேட்டால் கஷ்டம்னு சொல்லி இருந்தாலும் காசு தருவா படிக்கிறதுக்கு, வேற தேவையில்லாத விஷயம் இல்லை, அவள் படிக்கிறதுக்கு தருவா. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அலட்சியம் செய்கிற விதம் கூட எல்லாம் கைக்குள்ள காலுக்குள்ள இருக்கிறதால இல்லாத டைமில் தான் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இல்லாத டைமில் தான் ஸ்பேஸ் இல்லைன்னு சொல்லி வழங்கும். அது வரைக்கும் வழங்குறதில்ல. அதனால யாரும் கஷ்டப்படுறக்குள்ள இல்லைங்க படிக்கிற மட்டும் தெரியுமா, காசு இருக்காது, காசு இருந்தால் தான் படிப்புன்னு சொல்லி இல்லையே. அதனால் அப்படி யாரும் கஷ்டப்படுறக்குள்ள இருக்குமாட்டா கட்டாயம் நீங்கள் ஃபிசிக்ஸ் பாடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஈவன் ஆக குறைஞ்சது பேப்பர் சரி கொடுத்து ஸ்கீம் எலபரேஷன் கொடுத்து டவுட்டு கிளியர் பண்ணுறதுக்குன்றாலும் நீங்கள் நம்பரை கொடுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் இன்ஷால்லா பண்ணுவோம். அதோட மேக்ஸிமம் நீங்கள் எங்கே கிளாஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் செய்யுங்க, செல்ஃப் ஸ்டடி டைம் கூட கொடுங்க. நீங்கள் எங்கே நான் கிளாஸ் போங்க பிரச்சனையே இல்லை. எனக்கிட்ட வரணும் போது நான் எப்பயுமே உங்களை கூப்பிட மாட்டேன். பட் இப்படி ஒன்று இருக்குங்கிறத மாதிரி தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் எங்கே போனாலும் சரி படிங்க, படித்தா தான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு மதிப்பு. அதனால் நீங்கள் சில விஷயங்களை படிப்பு வச்சு தான் சாதிக்கணும். எவ்வளோ காசு இருந்தாலும் சில விஷயங்களை சாதிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் காசு இருந்தால் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் உள்ளுக்கு என்ட்ரன்ஸ் ஆகணும்னு சொல்லியிருந்தால் காசு இருந்தால் காசு கொடுத்தா விடுற விதம் குறையத்தான். ஆனால் அதே இது நீங்கள் படிச்சிருக்கீங்க, இல்லாட்டி நீங்கள் ஒரு சாராக இருக்கீங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு ஜாப்பில் இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு ரிலேட்டிவான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வேறு ஒருத்தர் இருக்கும் ஹாஸ்பிட்டலில். அப்போ இப்படி கால் பண்ணி நான் அப்படி வர போகிறேன்னு சொன்னால் அந்த செக்யூரிட்டி சப்போர்ட் இல்லாமலே நம்ம உள்ளுக்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் படிச்சு கொடுக்குறேன், எனக்கு ஒரு சின்ன ஆசை, சரியா? அப்போ என்ன படிக்கிற பிள்ளைகள்லாம் என்னது பயோமெக்ஸ் படிக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் நர்சிங் டாக்டர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு கூட, டார்கெட் பண்ணுற டாக்டர். அப்படியே உள்ள ஒரு காலத்தில் நானும் என்னது அவசரமாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு தேவை இருக்குமெண்ட் இருந்தால் அந்த டைமில் என்னோட படித்த ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காங்க, ரெடி இருக்காங்கன்னு சொல்லியிருந்தா நான் கால் பண்ணி கொஞ்சம் அவசரமாக போகணும்னா ஓகே அலோட் பண்ணணும். அதான் அவடத்தில் இருக்கிற படிப்போட பவர். எல்லாத்தையுமே என்னது ஒன்றுக்கு மேலே ஒன்றை வண்டிக்கே போயிடும். ஆனால் படிப்பை யாராலையும் பிரேக் பண்ணிடலாம், இறைவனை தவிர. இறைவனால் மட்டும் எதையும் சேஞ்ச் பண்ணிடும். அதோட கடைசி ஒரு விஷயம், எவ்வளோதான் நீங்கள் படித்தாலும்
இறைவனோட திருப்தி இருக்கணும். அப்படின்னா நீங்கள் கட்டாயம் இறைவனோட தொடர்பில் இருக்கணும். நீங்கள் ஒழுங்காக தொழாமல், அதாவது நான் முஸ்லீமாக இல்லை, அதே மாதிரி உங்களோட ப்ரேயர்ஸில் நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் நீங்கள் படிச்சீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதான் சொல்லுது நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் வேஸ்ட். அப்படி ஒரு படிப்பு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நம்மளோட மார்க்கம், அதாவது மார்க்கம்ங்கிற டைமில் நீங்கள் உங்களோட மதத்துக்கு, அதாவது என்ன சொல்கிறது, தொழுகை அது சம்மந்தப்பட்ட ப்ரேயர்ஸுக்கு ஈடுபாடு ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு நீங்கள் கொடுத்துட்டு தான் அடுத்த ஆப்ஷன் தான் படிப்பு வரணும். இது என்னென்னா அதே டைம் கிளாஸ் இருக்கும், அதே டைம் ப்ரேயர் இருக்குமெண்டா கிளாஸுக்கு தான் போவீங்க. அப்படி ஒரு கிளாஸ் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ப்ரேயர்ஸ், அதுக்கு பிறகு தான் என்ன நீங்கள் படிப்பை பார்க்கணும். அப்போ இறைவனோட கட்டாயம் நீங்கள் தொடர்பில் இருக்கணும். துவாக்களுக்கு பிரார்த்தனைகளுக்கு உங்களுக்கானதை இறைவன் கட்டாயம் தருவான். சரியா? ஸோ இதோட நான் முடிக்கிறேன். இவ்வளோ டைம் காய்ச்சிருக்கேன். இதுக்கு பிறகும் நீங்கள் டிமோட்டிவேட் ஆகுவீங்கன்னு சொல்லியிருந்தா வேறு இல்லை. ஸோ சாட்டிஸ்ஃபைட் ஆகிங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். அதோட இந்த யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்க்குறேன்னு சொல்லியிருந்தா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நான் இவ்வளோ டைம் காய்ச்சிருக்கேன். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக கட்டாயம் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே.